வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களரி. இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடவாக்கம் நியர்பை அமைஞ்சிருக்க சித்தாலப்பாக்கம் லொக்கேஷனில் எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டர், ஒரு 50 மீட்டர்லேயே லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் ஃபேமிலியில் உதறாயிடுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்களா? சரிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர் தான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு லைவாகவே காட்டிட்டு தான் வாங்க மெயின் ரோடை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ரோடு எல்லாமே பார்த்தா இப்போ தான் உங்களுக்கு காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. இங்கேருந்து நான் உங்களுக்கு மெயின் ரோடு மட்டும் காட்டிடுறேன். இங்கேருந்து ஜூம் பண்ணுங்கள். அதாங்க நம்மளுக்கு மெயின் ரோடு தெரியுதுங்களா? உங்களுக்கு பேனர் எல்லாமே எக்ஸாக்டாக அதான் மெயின் ரோடு. அது மெயின் ரோடு. இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். அது மாதிரி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்டு கார் பார்க்கிங் வரும். ஸோ இது ஒரு ஆக்சஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த லெஃப்ட் உங்களுக்கு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டை ஜூம் பண்ணுங்கள். அந்த டேங்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் நம்மளுக்கு மெயின் ரோடு தான். மெயின் ரோட்லேருந்து ஒரு 50 மீட்டர்னு அதிகபட்சம் தான் சொல்கிறேன். ஆனால் ஒரு 15-20 மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 வீடு தாங்க இருக்குது. ஸோ 4 வீடு கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான், லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டருக்குள்ளேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். மொத்தம் 4 வீடு இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்கு கார் பார்க்கிங் வராது. நம்ம வீட்டுக்கு மட்டும் ஒரு கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். சரிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு யூனிட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு 2 யூனிட் இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட் தான் நம்மளுக்கு இருக்குது. டோட்டலாக 4 யூனிட் தான். அது மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி எத்தனை வருஷம் ஓல்டு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 10 இயர்ஸ், 9 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வரும். 10 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸோ 10 வருஷம் ஓல்டு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஃபுல்லாக நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன், ரிவர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் ஒரு 40 வருஷம் கழிச்சு நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா டோட்டலாக 4 வீடு தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் டெமாலிஷ் பண்ணுறாங்கன்னா ஒரு 6 வீட்லேருந்து 7 வீடு நீங்கள் தாராளமாக ஒரு பில்டரே எடுத்தாங்கன்னா அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது உங்களுக்கு ஒரு புது வீடாகவே கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்படியே வாங்க மேலே போயிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 யூனிட் இருக்குது. ஸோ ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. இன்னொரு யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. நம்மளோட ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஃப்ரண்ட்லேயே ஒரு சேஃப்டி கேட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தீக்குட் ஃபினிஷிங் வந்துடுவாங்க. அப்படியே உள்ளே வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலுங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 836 836 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 409, அதாவது பார்த்தீங்கன்னா 50% கிட்ட உங்களுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடும். எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டியோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஷுவலாகவே பார்த்துக்கங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஷோபா போடுற மாதிரி இருக்கும். வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவி யூனிட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இபி எல்லாமே நம்மளுக்கு 3 phase இபி தான். நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. அது மாதிரி டெனன்ட் இருக்காங்க. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சைட்டை விசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வந்துடும். காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இந்தியன் டாய்லெட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரூம் வருங்க. அப்படியே வாங்க. இந்த வீட்டில் இருக்க 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா 11x11, 11க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது. 11x11 சைஸிங். சரிங்களா? சைஸ் இந்த பெட்ரூமோட சைஸ் மட்டும் 11க்கு 11ங்க, மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம கிச்சன் பார்த்துடலாம். இது நம்மளுக்கு கிச்சன் வருங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குது. கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8x10, 8க்கு 10 நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் மாடலர் கிச்சன்லாம் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேலே லாஃப்ட் இருக்குது. கிச்சன் மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி நம்மளுக்கு கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குங்க. பூஜா ரூம் உள்ளே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பால்கனிங்க, ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது. நல்ல ஒரு லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்து வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக காட்டுறேன், ஏன்னா உள்ள டெனன்ட் இருக்கிறதுனால. ஸோ நம்ம அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். சரிங்களா? வரும். ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10x11, 10க்கு 11 இந்த பெட்ரூம் சைஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் தான் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. ஒரு வாட்டர் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு பால்கனி. ஆல்ரெடி நம்ம கிச்சனில் ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி ஒரு பால்கனி பார்த்தோம். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பால்கனி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பால்கனியாக இருக்குது. நல்லா அந்த லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு சேஃப்டி கிரிக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டுக்கு ஓனோட ஆஸ்கிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீட்டோட பில்டப் ஏரியா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். 836 உங்களுக்கு பில்டப் ஏரியா, 409 409 உங்களுக்கு யூஎஸ் மட்டுமே கிடைச்சிடும். சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கவர்டு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இருக்குது. 34,80,000 நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோசியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.